A patient was running in the hospital. He was about to get operated. ஒரு பேஷண்ட்டுக்கு ஒரு சர்ஜரி நடக்குதாச்சு. சர்ஜரி நடக்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் முன்னாடி திபுன்னு ஓட ஆரம்பிச்சான். Okay, he started to run. அப்போ one of his friends caught him in the reception and said, why are you running? என்னப்பா ஆபரேஷன் நடக்க போகுது, ஏன்பா ஓடுற அப்படின்னாங்க. அப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா he said, ஐயோ வேணப்பா, I heard what the nurse told அப்படின்னாங்க. நர்ஸ் சொன்னதை நான் கேட்டேன், அதான் பயந்து ஓடுறேன்னா. என்னப்பா சொல்லிச்சு நர்ஸ்? The nurse said, don't worry, it's a simple operation, everything will be all right. Okay, கவலைப்படாத, சிம்பிள் ஆபரேஷன், எல்லாம் நல்லா இருக்கும் அப்படின்னா. இது நல்ல விஷயம் தானப்பா, இதை கேட்டு ஏன்பா ஓடுன அப்படின்னாங்களா. அப்போ அவன் சொன்னானா, நர்ஸ் இதை ஏன் கிட்ட சொல்லியிருந்தா பரவாயில்லடா, நர்ஸ் இதை டாக்டர் கிட்ட சொல்லியிருந்தது, டாக்டரை பார்த்து டோன்ட் வரி சிம்பிள் ஆபரேஷன் ஆல் ரைட், அதுதான் எனக்கு பயமாயிடுச்சு. Dear children of God, don't worry, this is another year. I want to encourage you, everything is going to be all right. Hallelujah. If you can turn your Bibles, the promise for this year is this, Revelations 21:5. கர்த்தர் இந்த வருஷத்துக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் வெளிப்படுத்தல் விஷயம் 21வது அதிகாரம் வசனம் 5. Revelations 21:5. The word of God says, I am making everything new. நான் சகலத்தையும் புதிதாக்குறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? Lord is talking to us. ஆண்டவர் கர்த்தர் நம்மோடு பேசி சொல்லுகிறார், I am going to make everything new. Are you happy about this promise? Amen. Hallelujah. Turn to your neighbor and say, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, I am making everything new. கர்த்தர் எல்லாத்தையும் புதுசாக்க போகிறார். Hallelujah. Are you excited? No. God, can you make, அதுவும் இந்த வருஷம் பார்த்த பிறகு ஆண்டவரை புதுசா ஆக்க முடியுமா, நடக்குமா? Can this happen? I not கேட்டீங்கன்னா, I want to tell you, God is going to make everything new in our lives. Amen. Hallelujah. இந்த வருஷம் கர்த்தர் அதை தான் செய்ய போறார். Amen. Can God make this? After all that has happened in my life, can God make this? I want to tell you, after all that has happened in your life, God is going to make something new. Amen. பாஸ்டர், நானே அழுத பர்சு, நானே ரொம்ப பழசு, என் வாழ்க்கை அதுக்கு மேல பழசு, என் புருஷன் என் மனைவி அதுக்கு மேல பழசு, என் வேலை ரொம்ப நாளா பழசு, இதுக்கு மேல புதுசாக முடியும்னா ஏங்க, கர்த்தர் சகலத்தையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் பெரிய காரியங்களை, புதிய காரியங்களை இந்த வருஷம் செய்ய போறார். Hallelujah. So how many of you guys are excited about receiving something new? I am so excited. Amen. Hallelujah. God has promised me a lot of new souls this year. Amen. Hallelujah. Something new. And especially if you look at Revelation, Genesis God talks about creation. Revelation God talks about recreation. ஆதியாகமத்துல ஆண்டவர் சகலத்தையும் படைத்தாரு, வெளிப்படுத்தும் விஷயத்துல ஆண்டவர் திருப்பி மறுபடியுமாக எல்லாத்தையும் படைக்கிறார். If you read this chapter, இந்த chapter நீங்க போய் வாசித்தீங்கன்னா, Revelation 21 says, I am going to make new heavens, new earth, new Jerusalem, புதிய எருசலேம் உண்டாக்க போறேன், புதிய பரலோகத்தை உண்டாக்க போறேன். அதாவது ஆண்டவர் எல்லா நியாய தீர்ப்புக்கு அப்புறம் எல்லாத்தையும் புதுசா படைக்கிறத பத்தி பேசுறார். God's talking about new heavens, new earth, புதிய படைப்பேனா கர்த்தர் எல்லா நியாயம் தீர்ப்பையும் முடிச்சு சத்ருவ பூத பாலதலுக்கு அமிச்சிட்ட பிறகு கர்த்தர் எல்லாத்தையும் புதுசாக்குறதுன்னு பேசுறார். அப்போதான் இந்த கொடுக்கப்பட்ட வசனம், எதெல்லாம் சின்ன பின்னமா போய், எதெல்லாம் அழிஞ்சு, எதெல்லாம் பாழாச்சோ அது எல்லாம் நான் திருப்பி உருவாக்குவேன். அப்ப God is talking about a word. And இந்த வருஷம் ஆண்டவர் எனக்கு கொடுத்த இந்த வார்த்தை தான் உங்களுக்கு கொடுக்க போறேன். This year is going to be a year of remake. சொல்லுங்க பார்க்கலாம், remake. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, tell your neighbor, remake. Okay, this year is going to be a year of remake. Remake என்ன தெரியுமா? பழசையே திருப்பி பண்றது இல்ல, பழசையே திருப்பி புதுசா பண்றது. ரைட்? இல்லைன்னா நம்ம பழசு நம்மள விட்டுற மாட்டார் ஆண்டவர். இந்த பழசை வச்சு இந்த பழசின் வாழ்க்கையில எல்லாத்தையும் ஆண்டவர் புதுசா பண்ண போறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? Hallelujah. Something I believe that something new that the Lord is going to do. He is going to take us into a new season. Amen. I think we've all been crying and grumbling and complaining and been அழுத்தப்பட்டு கஷ்டப்பட்டு புலம்பி அழுது வலியில தவிச்சது போதும். ஆண்டவர் ஒரு புதிய காலகட்டத்துக்குள்ள நம்மளை கொண்டு போக போறார். அதை நான் விசுவாசிக்கிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். Hallelujah. Can God do this? I read this story about a minister, Oscar அப்படின்னு சொல்லிட்டு, ஆஸ்கர் ஆஸ்கர் அவார்டு நினைச்சீங்க, ஆஸ்கர் செர்வன்டிஸ், பெரிய ஊழியக்காரர். He did jail ministry. Now this guy சின்ன வயசுல பாத்தீங்கன்னா 17 தடவை கிரைம்ஸ்க்காக ஜெயிலுக்கு போயிட்டு வந்தார். எத்தனை தடவை? 17 times ஜெயிலுக்கு போயிட்டு வந்தார். இவரை நம்ம ஊழியக்காரனை யாராவது ஏத்துப்போம்? நம்பி வீட்டுக்குள்ள விடுவீங்க? 17 times he went to the jail and this guy was a big time criminal. அப்ப
a lot of psychologists, psychiatrists எல்லாம் இவருக்கு கவுன்சிலிங் கொடுத்து இவனை மாற்ற முடியுமா. சிலர் சொல்றீங்க, பாஸ்டர் அந்த மாதிரி ஆள் இருந்தால் கொஞ்சம் அனுப்புங்க, எங்கள் வீட்லேயும் அப்படிப்பட்ட ஆளுங்களாம் இருக்கிறாங்க, மாற்றணும். Lot of psychiatrists tried counseling, but they all failed. One day on the road, this guy meets an old man who talks about Jesus. இயேசு குறித்து அவங்ககிட்ட பேசலாம். And you know what? 17 தடவை ஜெயிலுக்கு போயிட்டு வந்த இந்த ஆளு எவ்வளோ சைக்காட்ரிஸ்ட் ப்ரொஃபஷனல்ஸ் ட்ரைட் பட் டிட்ன்ட் வொர்க் அவுட். சரியா? ஒரே ஒரு வயசானவர் சாகர நிலைமையில ஜீசஸ் குறித்து பேசியிருக்காரு. And you know what happened? He was touched and he started doing God's work and he became a great jail minister. அதாவது சிறைச்சாலையில ஊழியம் செய்யற ஒரு ஆளாக அவன் மாறினான். Hallelujah. And you know what he said? What professionals cannot do, Jesus can do. Hallelujah. தேவ பிள்ளைகளே, ப்ரொஃபஷனல்ஸால செய்ய முடியாததை இயேசு செய்வார்னா நான் விசுவாசிக்கிறேன். ஊர்ல இருக்கிற ப்ரொஃபஷனல்ஸ்லாம் உனக்கு வேலை கஷ்டம், வியாதி கஷ்டம், உனக்கு கஷ்டம்ன்றாங்களே, இது ப்ரொஃபஷனல்ஸால முடியாது. ஆனால் கர்த்தர் இயேசுனால இந்த வருஷத்தை நல்ல வருஷமா நமக்கு மாற்ற முடியும். விசுவாசம் நல்லா ஆமென் சொல்லி நேத்து கையை தட்டி இருக்கணும். Because what professionals cannot do, the professionals are going to tell you, though the economy is down. ப்ரொஃபஷனல் சொல்லுவான், சார் HR சொல்லுவான் வேலைலாம் கிடைக்காது, ஹைக் வராது, சார் உங்க பிசினஸ் படுத்துக்கும். ப்ரொஃபஷனல் டாக்டர் சொல்லுவாரு இதுதான் உன் நிலைமைன்னு. ஆனா இந்த ப்ரொஃபஷனலை உருவாக்கின மேல ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் சொல்றாரு இந்த ப்ரொஃபஷனலால செய்ய முடியாதெல்லாம் என் கர்த்தர் இயேசு நமக்காக இந்த வருஷம் செய்வார். ஹalleluya. நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்களேன். Expect great things. Now let's look at this verse. இந்த வசனம் ஆரம்பிக்கும் போது எப்படி சொல்லுன்னா, நான் ஐ எம் மேக்கிங் எவ்ரிதிங் நியூன்னு போட்டுக்கிறேன். ஆனா பைபிள்ல ஒன்று போடுது behold. சொல்லுங்க பார்க்கலாம், சத்தம் இப்படியா சொல்லணும். அவர் எப்படி சொல்லுவார்? behold. ஏங்க உள்ள ஐ வாண்ட் மோர் எமோஷன். ஓகே சொல்லுங்க behold. தமிழ்ல இதோ. வாட் இஸ் த மீனிங் ஆஃப் behold? அதாவது இந்த beholdன்ற வார்த்தை பைபிள்ல மட்டும் தான் இருக்குது. எங்க போய் பார்த்தாலும் இந்த behold யூஸ் பண்ணிக்குமா? beholdனா see and observe something remarkable. அதாவது ஏதோ பெருசா நடக்கும்போது தயவு செய்து கவனிச்சுப்பாரு. எப்படி? தயவு செய்து கவனிச்சுப்பாரு அப்படின்னு beholdனா pay attention. இந்த beholdன்ற வார்த்தை நம்ம சும்மா டெய்லி யூஸ் பண்ற வார்த்தை. behold I washed the vessels, behold I finished my cooking, behold I went to the toilet. No, it's a common word. அந்த behold கிடையாது. beholdனால ஒரு ஸ்பெஷல், அதாவது ஏதோ ஒன்று நடக்கும்போது pay attention. ஓகே, மணி 12 ஆயிடுச்சு, தூங்காதீங்க. behold, the Lord is talking to you, right? அப்ப behold நான் கர்த்தர் சொல்றாரு இந்த வருஷத்தை கொஞ்சம் நீ கவனிச்சு பாரு. behold, pay attention because I'm going to make something new. pay attention. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க behold சொல்லுங்க. pay attention. கொஞ்சம் ஆட்டி சொல்லுங்க behold, pay attention. The Lord is saying, பாரு உன் வாழ்க்கை இப்படியே போயிட்டு இருக்க போறது இல்ல. It is not going to be the same. You are not going to be the same. இப்படியே போக போகுது வாழ்க்கை. behold, pay attention to this year. I said எல்லாம் 2020 நம்பருக்கே ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தீங்க. அதான் கர்த்தர் கடுப்பாயிட்டார். ஏண்டா என்ன விட்டுட்டு 2020 நம்பர் உருவாக்கணும்னா என்ன விட்டுட்டு நீ நம்பருக்கே முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா, சிலெல்லாம் இந்த பொண்ணு பார்க்க போயிருந்தீங்கன்னா தெரில, நம்மளால கடவுள் கிருபையில லவ் மேரேஜ் அந்த தப்பெல்லாம் நம்ம செய்யல, ஸ்தோத்திரம். இந்த பொண்ணு பார்க்க போறவங்க பார்த்தீங்கன்னா நிறைய நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, பார்க்க போற பொண்ணை விட்டு தங்கச்சியை பார்த்துப்பாங்க. அப்போ அந்த பொண்ணு சொல்லிருக்கோம் behold I am the bride. You know what happened in 2020? People did not give importance to God. Rather they started giving importance to 2020. 2020 Expo, 2020 Remarkable Year, 2020 வந்து புது டிகேட் ஆரம்பிக்குது. எப்பா கர்த்தருக்கு நேத்துக்கும் இன்னைக்கும் எல்லாமே ஒரே நாள் தான்ப்பா. கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுங்க, வருஷத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. ஹalleluya. பக்கத்துல பார்த்து give importance to God, not to the year. அப்ப கர்த்தர் சொல்றாரு 2020க்குலாம் எல்லாம் முக்கியத்துவம் கொடுத்தீங்க, 2020 உனக்கு முக்கியத்துவமே கொடுக்கல. ஆனா கர்த்தர் சொல்றாரு behold I'm going to make something new for you this year. Amen. Hallelujah. Behold. அடுத்தது நெக்ஸ்ட் பாருங்க. அந்த வசனம் ஆரம்பிக்கும் போது எப்படி சொல்றாங்க? Who is saying it? எப்படி ஆரம்பிக்குது அந்த வசனம்? வாசிங்க பிரதர். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர். அதாவது யார் சொல்றானா? ரீனுகுமார் சொல்ல, the one who is seated on the throne. யாரே? சிங்காசனத்தின் மேல இருக்கிற அவர் சொல்றது முக்கியமா?
இல்ல இந்த ஊர்ல இருக்கிறவங்க சொல்றது முக்கியமா? அது விடுங்க, நான் இப்படி சொல்றேன். அவர் சொல்றது முக்கியமா இல்ல நியூஸ்ல சொல்றது முக்கியமா? அவர் சொல்றது முக்கியமா இல்ல என்டிடிவி, டைம்ஸ் நவ், புதிய தலைமுறை இந்த மாதிரி சேனல்கள் சொல்றது முக்கியமா? யார் சொல்றது முக்கியம்? உங்க வாயில இருந்து வரவே இல்லையே. சிலர் சொல்றாங்க என் பொண்டாட்டி சொல்றதுதான் முக்கியம். யார் சொல்றது முக்கியம்? சத்தமா சொல்லுங்க, கர்த்தர் சொல்லுவதாங்க முக்கியம். ஏங்க நீ ஒண்ணும் இல்லைங்க, ஒரு ஜட்ஜ் ஒரு வார்த்தை சொல்றாருன்னா, if a judge declares a verdict, an accused becomes a convict. ஒரு verdict போட்டான்னா அவன் உள்ள ஜெயிலுக்கு போய் ஆகணும். இல்லைன்னு சொல்றனா அவனை வெளில விட்டுருவாங்க. if the doctor takes a decision, ஆபரேஷன்னா நீ ஆபரேஷன் பண்ணி ஆகணும், இல்லைன்னா உங்க வீட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்க. ரைட்? if the government takes a decision, கையெழுத்து போட்டானா இந்த 1000 crores வச்சுக்கோ, இல்லைன்னா நோ மணி. கையெழுத்து போட்டா இந்த வச்சுக்கோ 5000 rupees கொரோனா, இல்ல நோ மணி. இன்னைக்கு all these people in the world, if they say a word, there's so much of power and value. இவர்கள் எல்லாம் சொல்லுவதற்கு இவ்வளவு அதிகாரம் தான். சிங்காசனத்திலிருந்து என் கர்த்தர் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குவேன், உன் வாழ்க்கையில புதிய காரியத்தை செய்வேன்னா நான் அவர் சொல்லுவதை நம்புவேன், இவர்கள் சொல்லுவதை நான் நம்ப மாட்டேன். I will believe in what God tells me. So I want to encourage you, dear children of God, this year, no matter what the world is telling you, நீங்க வெளியில போய் உலகம் என்ன சொன்னாலும், உனக்கு இப்படி நடக்க போகுது, எனக்கு அப்படி நடக்க போகுது, இப்படி நடக்க போகுது, அப்படி போய் போகுது, இப்படி போகுதுன்னா நீ என்ன வேணா சொல்லிட்டு போ, நான் கர்த்தர் சொல்றது நம்புவேன். ஹalleluya, ஹalleluya. ஏன்னா நம்ம உலகம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நம்மள டிமோட்டிவேட் பண்ணி தான் இருக்காங்க. See, I am not talking about the covid precautions. நீ என்ன வேணா சொல்லிட்டு போ, நான் மாஸ்க் போட மாட்டேன்னு சொல்ல வரல நான். I am talking about all the scare which the world is giving me. கடைசி நாள் வந்துச்சு, இவர் வந்தது போது, இன்னைக்கு இவர் தேர்தலில் நிக்கிறாரு, இன்னைக்கு இவர் நிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அவர் நிக்கட்டும், நிக்காம போட்டேன். நான் யாரும் சொல்ல, நான் பொதுவா சொல்றேன். I want to tell you, no man can make a difference in life except for God. And the Lord is telling you, behold, the one who is seated on the throne is telling you that he is going to do something new in your life. Amen, hallelujah. அடுத்தது என்ன சொல்ல வராரு? seated on the throne. என்ன சொல்றாரு அவரு? I am making, சத்தமா சொல்லுங்க, everything. தமிழ்ல சொல்லுங்க, சகலத்தையும். சகலத்தையும். சத்தம் கேட்கல, சொல்லுங்க, சகலத்தையும். இந்த கையை ஒரு ஆட்டுங்களேன், சகலத்தையும். everything, everything new. Amen. Now I was reading this word again and again. God, இதை புச்சாக்கிறீங்களா, அதை புச்சாங்களா? God is saying, no, expect everything to change in your life. Hallelujah, hallelujah. நல்லா சத்தமா சொல்லுங்களேன். உங்களெல்லாம் கடைசியில் ஒன்று வச்சுக்கிறேன், அது வேற விஷயம். ஏன்னா எல்லாம் புச்சாக்குறேன் எப்படி புச்சாக்குன்னு நான் சொல்றேன். And அது அந்த வசனம் கடைசியா எப்படி முடியுது வாசிங்க. பின்னும் அவர், இந்த வசனங்கள் சத்தியமும், இந்த வசனங்கள் சத்தியம். He says these words are trustworthy, உண்மையுமானவைகள், இவைகளை எழுது என்றார். ஐயா கொஞ்சம் நோட் புக் பேப்பர்லாம் வச்சிருந்தா அவர் சொல்றாரு, இதெல்லாம் சத்தியம் உண்மை, இதை கொஞ்சம் எழுதிங்க. எனக்கு இது ரொம்ப பிடிச்சது. ஏன் தெரியுமா? எப்போ தெரியுமா எழுதுனுவாங்க? அவ்வளோ கன்ஃபார்ம்டாக தான் எழுதுங்கன்னுவாங்கல்ல. if they say write it down, it means they are very sure about what they are going to do. Amen. இன்னைக்கு கர்த்தர் சொல்றார், நோட் புக், பேப்பர், மொபைல் இருந்தா எழுதி வச்சுங்க. இன்னைக்கு கர்த்தர் சொல்றார், நான் புதிதான காரியங்களை உன் வாழ்க்கையில செய்வேன். I will take you into a new season. Write it down because these are trustworthy words. Hallelujah. நல்ல ஒரு hallelujah சொல்லுங்களேங்க. So எல்லாத்தையும் புதுசாக்குவான்னு சொன்னோன்னா, பாஸ்டர் என் மேரேஜ் ஒர்க் ஆகல, புதுசா ஒன்று கொடுப்பாரு ஆண்டவர், செவிலே ஒன்று கொடுப்பாரு ஆண்டவர், வேணா வாங்கிக்கோங்க. அந்த புதுசெல்லாம் அவர்கிட்ட எதிர்பார்க்காதீங்க. கொஞ்சம் என்ன வேணா தேய்ச்சி கீச்சு வச்சுங்க, அப்படி வேணா கொடுப்பாரு. கர்த்தர் உனக்கு இருக்கிற வாழ்க்கையை புதிதாக. That's why I wanted to emphasis on this word, remake. ரீமேக்ல என்ன தெரியுமா பண்ணுவாங்க? எல்லாத்தையும் தூக்கி போட்டுற மாட்டாங்க. It's not everything new. They use the old, but then there's everything new around it. Amen. You and me, ஆண்டவர் நம்மள தான் யூஸ் பண்ண போறாரு, but he's going to make everything new around us, keeping the same person in the story. Amen. Hallelujah. நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்களேன். Time for a remake. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, time for a new remake. Time for a remake. Remake வேற, time for makeup வேற, அது வேற. After the service all. Now, when God's going to do a remake, I want to tell you 3 things which He's going to do. All right. First thing is, this year, I believe
that in this remake he is going to restore. Amen. முதலாவது கர்த்தர் செய்ய போற காரியம் என்னன்னா he is going to restore. அதாவது நான் விசுவாசிக்கிறேன், நான் இழந்தது, நான் வீழ்த்தது, நான் தோத்தது, நான் எழுது எல்லாத்தையுமே கர்த்தர் எனக்கு ரெஸ்டோர் பண்ணுகிற ஒரு ஆண்டாக, என் சரீரம், என் பலன் எல்லாத்தையுமே கர்த்தர் ரெஸ்டோர் பண்ணுகிற ஒரு ஆண்டாக இருக்கும் போது. Hallelujah. I want to tell you people, if you're feeling weak, pastor, physically I'm weak, now God is going to restore your health. Amen. Amen. God is going to restore your jobs. God is going to restore your marriage. God is going to restore your ministry. God is going to restore your children. Amen. சிலர் யோசிப்பாங்க, children இருந்தா தானே, ஏங்க children இல்லாததுக்கு ஆண்டவர் children கொடுத்து ரெஸ்டோர் பண்ணுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? Hallelujah. He's going to make something new. Come on. Amen. I'm so excited. If you read Joel chapter 2:25, அப்புறம் சொல்றாரு, வெட்டுக்கிளிகள் பறித்து கொண்டு போனது எல்லாம் நான் திரும்ப கொடுப்பேன்றாரு. அந்த வெட்டுக்கிளியில பார்த்தீங்கன்னா டிஃபரெண்ட் வெட்டுக்கிளி போடுகிறார். ஓகே, அந்த caterpillars in the locust, he says young locust, other locust swarm, இதெல்லாம் போட்டவரு ஒருவேளை கோவிடையும் போட்டிருக்கணும்னு நினைக்கிறேன். கொரோனா பறித்து கொண்டு போனது எல்லாம் கூட கர்த்தர் திரும்ப கொடுக்கிற வல்லவராகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நான் சொல்றேன், கொரோனாவா இருக்கட்டும், இப்போ புதுசா வர மியூட்டன்ட் கொரோனாவா இருக்கட்டும், ஒரு ஊர்லயும் புதுசா ஒன்று கண்டுபிடிக்கிறாங்க. நாளைக்கு ஏரியாவுக்கு பொசவாக்கத்தில் ஒரு கொரோனா கண்டுபிடிப்பாங்க, அடையாருக்கு ஒரு கொரோனா, கீழ்பாக் அண்ணா நகருக்கு ஒரு கொரோனா இருக்கும், இல்லை ரித்தரன் ரோடுக்கும் வெப்பரிக்கும் கூட ஒரு கொரோனா கண்டுபிடிப்பாங்க. எத்தனை வந்தாலும் கர்த்தர் என்னோடு இருப்பது, இது எடுத்துக்கொண்டு போவது எல்லாம் என் கர்த்தர் திரும்ப கொடுக்க வல்லவராக இருக்கிறார். Hallelujah. I want to declare that God's going to restore. Amen. If you believe it, say amen. கர்த்தர் திரும்ப கொடுக்க போறார். Second, in the remake he is going to restore one. Second, he is going to rebuild. சொல்லுங்க பார்க்கலாம். rebuild சொல்லுங்க. rebuild. திரும்ப கட்டுவாரு. எதெல்லாம் சத்ருவானன் உடைச்சானோ முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறோம். whatever is broken inside outside, I believe this is the time, this is the year that the Lord will rebuild us. Amen. Hallelujah. ஒரு நல்ல ஒரு வசனம் வாசிக்கலாம். அந்த வசனத்துல மட்டும் நான் சொல்ற ஒரு எக்ஸசைஸ் மட்டும் பண்ணுங்க. ஓகே, நெஹேமியா chapter 2 verse 17 and 18. நெஹேமியா 2வது அதிகாரம் வசனம் 17 18. பின்பு நான் அவர்களை நோக்கி, then I said to them, எருசலேம் பாழா இருக்கிறதையும், அதாவது எருசலேமுக்கு பதிலா என்ன பண்ணீங்க? உங்க பேரை போட்டுங்க, சரியா? இல்ல உங்க குடும்பத்தின் பேரை போட்டுங்க, இல்ல உங்க வேலையோ உங்க பிசினஸ் பேர் ஏதாவது வச்சுங்களேன், சரி ABC XYZ ஏதோ ஒரு பிசினஸ், அந்த பேரை போட்டுங்க. ஓகே, புட் யுவர் பிசினஸ், ஆர் ப்ராபபிலி ஒரு கம்பெனியில் வேலை செய்றீங்க, உங்களுக்கு வேலை போச்சு, அந்த கம்பெனி பேரை கூட போட்டுங்க. ஓகே, யூ see the trouble we are in. Jerusalem lies in ruins. Renu Kumar lies in ruins. போடுக்கலாம் சும்மா. ஓகே, if there's a problem, put your name. Lies in ruins. And you know what it says அப்புறம்? அதன் வாசல்கள் அக்னியால் சுட்டெரிக்கப்பட்டு கிடக்கிறதையும், gates have been burned with fire. நாம் இருக்கிற சிறுமையையும் பார்க்கிறீர்களே, நாம் இனி நிந்தனைக்குள்ளாய் இராதபடிக்கு. இருக்கிற சிறுமையை பார்க்கிறீர்களே. In English it says, see the trouble we are in. அதாவது நீங்க எல்லாம் தான் நல்லா சந்தோஷமா கை தட்டி நல்ல சொன்னாலும் உட்காந்து யோசிக்கிறீங்க, பாஸ்டர் நல்லா தான் சொல்றீங்க, சூப்பரா தான் இருக்குது, வெளில போனா தான் தெரியும். யூ டோன்ட் நோ த ட்ரபிள் வி ஆர் இன். நான் இருக்கிற பிரச்சனை உங்களுக்கு தெரியாது, நான் கடந்து போகிற காரியங்களும் உங்களுக்கு தெரியாது. இன்றைக்கு ஒருவேளை நான் பட்டு புடவை கட்டினு, நெக்லஸ் மாட்டினு, கோட்டு சூட்டை போட்டுன்னு ஜாலியா ஹல்லேலூயா ஐ வில் கிவ் தேங்க்ஸ் நான் வந்து ஸ்டைலா பாடலாம். பட் எனக்கு இருக்கிற பிரச்சனை உங்களுக்கு தெரியாது. we are all in trouble right now and it's in ruins. Jerusalem lies in ruins. Its gates have been burnt. வாசலெல்லாம் எரிச்சு போட்டாங்க. அப்புறம் நாம் இனி நிந்தனைக்குள்ளாய் இராதபடிக்கு எருசலேமின் அலங்கத்தை கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி, we will no longer be in disgrace. டிஸ்கிரேஸ்ல நிந்தனைக்கு இல்லாதபடி வாங்க இதை திரும்ப கட்டலாம்னு சொல்றாரு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். And you know what? In this rebuilding process, அவர் சொல்றாரு, I also told them that the gracious hand of my God is on me. வாசிங்க தமிழ்ல. என் தேவனுடைய கரம் என் மேல் நன்மையாக இருக்கிறதையும். சொல்ல வரீங்க, கையை வைத்து சொல்லுங்க, என் தேவனுடைய கரம் என் மேல் நன்மையா இருக்குது. என் தேவ கரம் என் மேல நன்மையா இருக்குது. The gracious hand of the Lord is on me.
ராஜா என்னோடு சொன்ன வார்த்தைகளையும் அவர்களுக்கு அறிவித்தேன். அப்பொழுது அவர்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி, எல்லாம் நான் சொல்லுங்க, எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். எல்லாருமே ரெடி ஆயிட்டாங்க, எழுந்து கட்டலாம் வாருங்க. அதாவது என்னன்னா, எப்பா நடந்ததெல்லாம் நடந்துச்சு, பரவாயில்ல. வாட் எவர் இஸ் ஹேப்பன்ட், ஓகே, இட்ஸ் ஹேப்பன்ட். வாட் எவர் லாசஸ் ஐ ஃபேஸ், இட்ஸ் ஆல் ஓகே. பட் யூ நோ வாட், ஐ am not willing to give up. Come on, let's rebuild. Amen. Now I want to tell you, all of you guys sitting here, உங்க எல்லாருக்கும் சொல்றேன், நம்ம கிவ் அப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம என்ன சொல்றோம், நல்லா உற்சாகமா பார்க்கலாம்டா, நடந்துச்சு பரவாயில்ல, we will start rebuilding again. Amen. Hallelujah. Yeah, கர்த்தரின் கரம் நம் மேல இருப்பதனால், because the gracious God, the hand of the Lord is on me. I want to tell you, your businesses, your jobs, your family, everything which is in ruins, I want to tell you, come on, let's rebuild it this year. Hallelujah. இந்த வருஷ ஆரம்பத்துல நான் சொல்றேன், let's rebuild it. And Nehemiah is saying, அந்த 20வது வசனத்தை வாசிங்க. அதற்கு நான் மறுமொழியாக, பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைக்கூடி பண்ணுவார். கையை உயர்த்தி சொல்லுங்க, பரலோகத்தின் தேவனானவர் நமக்கு காரியத்தை கைக்கூடி வர பண்ணுவார். The Lord of heaven will grant us success. அவருடைய ஊழியக்காரராகிய நாங்கள் எழுந்து கட்டுவோம். உங்களுக்கோ வென்றால், பாருங்க, கர்த்தர் ஜெயத்தை கொடுப்பாரு, நம்ம எழுந்து கட்டுவோம். Hallelujah. Now I'm so encouraged that இந்த வருஷம் கர்த்தர் நம்மளை எழுந்து கட்டும்படியாக ஜெயத்தை அவர் கொடுப்பார், அதிகாரத்தை அவர் கொடுப்பார், கிருபை அவர் கொடுப்பார். விழுந்து போனோம்னு நினைச்சாங்கல்ல, அவங்க முன்னாடி கர்த்தர் நம்மளை எழும்பி கட்ட வைப்பார். Hallelujah. நல்லா கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை பண்ணா, we are going to rebuild. We are going to rebuild this year. And you know what? Not just about money, not just about everything. I want to rebuild back my ministry. I want to rebuild my marriage. I want to rebuild my family. I want to rebuild my calling. எல்லாத்தையுமே திரும்பி கட்டுறதுக்கு நான் ஆயத்தப்படணும். Hallelujah. Restore, rebuild. Third one, he wants to resurrect. Okay? He resurrects. சொல்லுங்க பார்க்கலாம். ரெசரெக்ட்ஸ்னா செத்து போனதெல்லாம் ஆண்டவர் மறுபடியும் லைஃப் கொண்டு வர போகிறார். Hallelujah. Whatever is dead, I believe that this year the Lord's going to bring it back to life again. Amen. எதெல்லாம் நீங்களே இதுக்கு மேல நடக்காதியா, நிறைய பேர்ல நல்ல வேற வேலையை பார்ப்போம், இதுக்கு மேல நடக்காது. பிரதர், இன்னுமா ட்ரை பண்றீங்க? ஆனா இட்ஸ் நாட் கோயிங் டு வொர்க் எனிமோர். சிலர்லாம் எங்கிட்ட கவுன்சிலிங் வருவாங்க பாருங்களேன், எதுக்குடா கவுன்சிலிங் வராங்கன்னே தெரியாது. கோச்சுக்காதீங்க, ஏன்னா வரதுக்கு முன்னாடி அவங்க முடிவு பண்ணிட்டு தான் கவுன்சிலிங் வருவாங்க. எப்படி? பாஸ்டர், ஐ வாண்ட் யுவர் டைம், ஐ வாண்ட் யுவர் கவுன்சிலிங், ஐ வாண்ட் யுவர் ப்ரேயர்னுவாங்க. ஓகே அப்படின்வாங்க. ஆனால் இவங்க எல்லாத்தையும் முடிவு பண்ணிட்டு வருவாங்க, இதுக்கப்புறம் யூ வாண்ட் மீன்னு இருக்காங்க. பிகாஸ் தே ஃபீல் இட்ஸ் ஆல் ஓவர். They feel there is no solution at all. They feel it's over. This might not be அப்படியே முடிச்சறாங்க. ஆனா தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் செத்து போய் உலர்ந்த எலும்பையே ஆண்டவர் உயிர் கொடுக்க முடியும்னா, இன்னைக்கு உன் வாழ்க்கையில என் வாழ்க்கையில ஆண்டவர் இன்னைக்கு உயிர் கொடுக்க முடியாதது எதுவுமே இல்லை. There's nothing he cannot resurrect in your life and my life. The book of Ezekiel chapter 37 verse 11 to 14. அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே, இதோ அவர்கள் எங்கள் எலும்புகளை உலர்ந்து போயிற்று, எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று. என்ன சொல்றாங்க பாருங்களேன், my bones are dried up and my hope is gone. எப்படி? நம்பிக்கையே இல்லை. சிலர்லாம் சொல்லுவாங்க பாருல, இது திருந்தோன்னு. ஒன்றும் இல்லைப்பா, தோச்சுக்காத, பக்கத்தில் ரைட் சைடில் இருந்தான், இன்னைக்கு ஆளை மாற்றி வச்சுட்டாங்க, நாமளை வேற ஒருத்தர் பாரு. இது திருந்தோன்ற நம்பிக்கையே எனக்கு இல்லை. All hope is gone. I have no hope, pastor. What, pastor? 25 years அப்புறமா, after 25 years இவ்வளோ வளராது, இப்போ வளர்ந்துருமா? இல்லை வேற இன்னொரு சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, நாய் வாழை. நீ எதுக்கு நாய் வாழை நிறுத்தணும்னு ட்ரை பண்ற புரியல எனக்கு. நீ நாய் வாழை நிறுத்தணும்னு வச்சா அது கட்சி தான் வைக்கும். தயவுசெய்து ட்ரை பண்ணாதீங்க. நாயை விட்டுறோம், நம்ம நிமித்து ட்ரை பண்ண விடாது. இந்த டைலாக் வர இவன் சொல்றான், அப்பா எல்லாமே போயிடுச்சுங்க, all the bones are dried up and our hope is gone. அதோட அவன் என்ன சொல்றான், we are cut off. தமிழ் எப்படி போடுது? நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் என்கிறார்கள். அறுப்புண்டு போகிறோம். அப்ப கர்த்தர் சொல்றாரு, எசேக்கியேலுக்கு சொன்னாரு, இன்னைக்கு எனக்கு சொல்றாரு, கர்த்தர் சொல்றாரு, போய் அவங்க கிட்ட தீர்க்கதரிசனம் சொல்லு,
Go therefore prophesy and say to them. என்ன சொல்றாரு? ஆகையால் நீ தீர்க்க தரிசனம் உரைத்து அவர்களோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், இன்னைக்கு ஆண்டவர் எசேக்கியேல் கிட்ட சொன்னாரு, இன்னைக்கு என்கிட்ட சொல்றாரு. ஓகேயா? ஓகேயா? ஓகே தான் சொல்லுங்களேன். ஓகே, நீ என்ன பண்ணு, ராக் இன்டர்நேஷனல் சர்ச் மிட்நைட் சர்வீஸ்ல இத உங்களுக்கு தீர்க்கதரிசனமா சொல்லு. என்ன சொல்லுவ? கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார், இதோ என் ஜனங்களே, நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்களை உங்கள் பிரேத குழிகளிலிருந்து வெளிப்படவும் உங்களை இஸ்ரவேல் தேசத்துக்கு வர பண்ணுவேன். என் ஜனங்களே, நான் he is saying I am going to open all your graves. I am going to open all your graves. நீ குழி தோண்டு போச்சிருக்க பத்தியா, எல்லாத்தையும் நான் தோண்டி எடுக்க போறேன்றார். சரியா? உடனே எல்லாம் முடிச்சிட்டு கீழ்பாக் செமெட்ரியில போய் வெயிட் பண்ணாதீங்க. கர்த்தரை ஓபன் பண்ணி, ஆண்டவரே அந்த ஓரத்துல எங்க அப்பா படுத்துனுக்கிறாரு, அந்த பத்திரத்தை எங்க வச்சுன்னு சொல்லாம போயிட்டாரு பாஸ்டர். அவரை எழுப்பி எங்க மாமியார் அந்த கொத்து சாவி எங்க வச்சுட்டு போயிறாங்க. கர்த்தர் சொல்றாரு, இன்னைக்கு நீ புதைத்து வைத்திருக்கிற காரியங்கள் இது ஆவாதுன்னு மூடி வச்சிட்டல. ஆண்டவர் சொல்றார், I'm going to open all those graves. So I want to encourage you, தேவ பிள்ளைகளே, இந்த வருஷம் எதிர்பாருங்க, மூடிப்பட்டு நீங்க மூடி குழி தோண்டி புதைச்ச காரியத்துல கர்த்தர் இன்னைக்கு உயிரிட முடியாது செய்ய போகிறார். Hallelujah. I am so encouraged to see what grave God is going to open up. Hallelujah. Hallelujah. He is going to turn all these graves. Amen. அப்புறம் பாருங்க என்ன சொல்றாரு, உங்களை இஸ்ரவேல் தேசத்துக்கு வரவும் பண்ணுவேன். என் ஜனங்களே, நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்களை உங்கள் பிரேத குழிகளிலிருந்து வெளிப்பட பண்ணும்போது I will bring you back. and அவனா சொல்றாரு, I will put my spirit in you and you will live. நான் ஆவியை ஊற்றுவேன், நீங்க உயிரடைவீங்க. I will settle you in your own land. எப்படி? சிலர்லாம் இந்த ஊருக்கு ஓடி போயிடலாமா, அந்த ஊருக்கு ஓடி போயிடலாமா, இங்க வேலை கிடைக்கல அங்க போயிடலாமா. அதாவது இங்க வேலை கிடைக்கலன்னா அங்க போவாங்க, அங்க வேலை கிடைக்கலன்னா எங்க வருவீங்க? திருப்பி இங்க வருவீங்க. கரெக்ட் தான் பிரதர், கரெக்டா தான் சொல்லிக்கிறீங்க. இப்படியே ஓடினே இருந்தா எங்க இந்த வேலைக்காம? ஆண்டவர் சொல்றார், I will settle you in your own land. அப்புறம் என்ன சொல்றாரு? கடைசி ரொம்ப பிடிச்சது சொல்லுங்க. அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீங்க. இதை சொன்னேன், இதை செய்வேன் என்று கர்த்தர் உரைக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? அவர் சொல்றாரு, I have said this and I have done it, says the Lord. Hallelujah. So I want to encourage you, கர்த்தர் எதை சொல்லுகிறாரோ அதை செய்து முடிப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? Hallelujah. And I am so excited. கர்த்தாவே கைகளை வைத்து சொல்லுமா, கர்த்தாவே புதுசா ஏதோ செய்யுங்கப்பா. I want you to do something new in my life, Raja. I want you to remake things. அப்பா restore பண்ணுங்க, rebuild பண்ணுங்க, resurrect பண்ணுங்க. Amen. Jesus. Now comes the important point. I'm going to finish in 5 minutes. The Lord is going to make everything new. What about you? The Lord is going to make everything new. What about you? We want everything to change. What about you? கேள்வி கேட்கிறது புரியுதா? கர்த்தர் எல்லாத்தையும் புதுசாக்குவாரு, நீ என்ன பண்ண போற? நம்ம ப்ராப்ளம் என்ன தெரியுமாங்க? I want this to change, I want that to change, I want him to change, I want her to change, but I will not change. Right? கர்த்தர் எல்லாத்தையும் மாத்துறாருன்னா கர்த்தர் சொல்றார், முதல்ல நீ உன்னை மாத்திக்கோ. Right? The people who want everything to change in your life, அவர் மாறணும், இவர் மாறணும், பாஸ்டர் மாறணும், ஊழியம் மாறணும், இவர் மாறணும், பிரதமர் மாறணும், முதலமைச்சர் மாறணும், அமெரிக்க ஜனாதிபதி மாறணும். அதுல எனக்கு என்ன கோவம்னா, ப்ரே பண்ணுங்க ட்ரம்ப் திருப்பி வரணும், ப்ரே பண்ணுங்க. யோ உன் குடும்பத்துக்கு ஜெபம் பண்ணியா? அதை விட்டாங்க, அங்க அவர் வரக்கூடாது, இவரு கூட. யோ நான் சொல்றேன், உன் வாழ்க்கை சந்தோஷமான ஊர் மாறி பிரோஜனம் இல்லை, நீ மாறினாதான் உன் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். If God is going to make everything new, I want to tell you this morning, நான் வந்து மற்ற பாஸ்டர்லாம் கிடையாது, கவலைப்படாதீங்க, கர்த்தர் செய்வார், கர்த்தர் செய்வார், கர்த்தர் செய்வார்னு சொல்ற ஆளே நான் கிடையாது. முடிக்கும் போது ஆணி அடிச்சு தான் அனுப்பணும். It's very important if the Lord wants to change in your life. எல்லாரும் ஃபோன் யூஸ் பண்றீங்களங்க, அப்பப்போ ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட் வரும் தெரியும்ல. we use a phone software update. ஏன்னா என்ன கேட்டா, we have fixed the bug, this is the new version, updated version. When was the last time you got updated? கடைசி எப்பங்க நீங்க அப்டேட் ஆனீங்க? மத்தவங்க ஃபோன்ல இருக்கிற பக்கே பாத்துக்கிறீங்க, உங்க ஃபோன் அப்டேட் ஆகாம இருக்குது. You have not been updated.
Dear children of God, the most important thing is if you want God to make everything new in your life, it's high time you make a change inside of you. Amen. 4 பேர் தான் சொன்னீங்க. Now note this point, very important point. எழுதிங்க. நான் தான் எழுதுறேன் இந்த பாயிண்ட். ஓகே, அதனால நல்லா கொஞ்சம் எழுதிங்க. The new year cannot make a difference in your life. The new you can make a difference to the new year. புரியுதா? வரப்போற 2021 எனக்கு ஒன்றும் பெருசா பண்ண போகுது. 2021ல 2050 வந்தா கூட ஒன்றும் பெருசா போறாது. The new year cannot make a difference. But you know what? The changed person, the new you, can totally change the new year in your life. Amen. Hallelujah. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, the new you. இதெல்லாம் யாருமே சிரிக்கல. கத்தர் மாத்துவார். அது மட்டும் நல்லா இருந்துச்சு. ஆமென். ஹalleluya. Rebuild, restore, resurrect. grave எல்லாம் திறக்க போறாரு. Super. All is fantastic. But you know what, dear children of God? If you want the new year to be different, it all lies within you. ஒரு son or father, they were climbing on a mountain. The son suddenly fell down. அப்படின்னு கத்துறான். உடனே வந்து ஆன்னு சத்தம் வந்துச்சு. ஒன்னு the son asked, நான் ஒரு தடவை தான் கத்துறேன், யாரு தடவை? Who are you? அப்படின்னா who are you? ஒன்னு சொல்றான், டாடி somebody shouting back, he is a coward. அவன் ஆம்பளே இல்லை, என் முன்னாடி வந்து கத்த மாட்டான். உடனே நீ ஆம்பளே இல்லை. So the father said, stop. நான் சொல்றத நீ சொல்லி பாரு. You are a champion சொல்லி பாரு. You are a champion. அவனா you are a champion. You are a champion. You are handsome. You are blessed. அப்ப கேட்டா, what is it daddy? என்ன டாடி இது? He said, இதுதான்ப்பா எக்கோ. Whatever you throw, it throws back to you. தேவ பிள்ளைகளே, இந்த வருஷம் மாறி ஒண்ணுமே கிழிக்க முடியாது. Whatever you throw into this year, it's going to throw back to you. Right? If you're going to throw positive thoughts, if you're going to throw faith, if you're going to throw good words, if you're going to throw prayer, Bible reading, investing on people, investing in your family, all of that is going to come back to a blessing as you. இல்லைன்னா உட்காந்து நான் இது வருஷம் ஊர் சரியில்லை, இது சரியில்லை, அது சரியில்லை பேசினே இருந்தனா சரியில்லை, அந்த சரியில்லை will come back to you. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நியூ இயர் the new you. நியூ இயர் the new you. அதுல இன்னொரு என்ன தெரியுமா ரொம்ப முக்கியமான விஷயம், we keep doing the same things which we did last year, but we expect different results. எப்படி? போன வருஷம் செஞ்சதையே நான் இந்த வருஷம் செய்வேன், ஆனா வேற ரிசல்ட் வரணும். போன வருஷம் மாதிரியே 3 வேளையும் பிரியாணியும் முட்டை சாப்பிட்டுனே இருப்பேன், ஆனா இந்த வருஷம் எனக்கு ஸ்தோத்திரம், ஹalleluya, I need to lose weight, come on, I will eat the same biryani. How do you expect this to happen? Come on, wake up. நான் போன வருஷம் இருந்த மாதிரியே இருப்பேன் அப்படின்னா எப்படிங்க இந்த வருஷம் வேற மாதிரி ஆடும்? ஆனா கத்தர் புச்சாக்கு செவுல மேல தான் ஒரு கத்தர். So I want to tell you, if the Lord wants to make something new, I want to encourage you, or in fact warn you, if you want this new year to be better, இந்த புது வருஷம் நல்லா இருக்கும்னா you need to change. போன வருஷம் செஞ்ச ஜெபத்தையே இந்த வருஷம் செய்வேன், ஆனா கர்த்தர் மகிமையா அக்கினியா இறங்கணும் என் வீட்டுல. இறங்கும், பார்த்து நேரம் இறங்கும். நம்ம முட்டாளுங்களா? we are all educated peopleங்க. தயவு செய்து அவர் ஜோம் பண்றாரு, இவர் ஜோம் பண்றாரு, இந்த தீர்க்க தரிசனத்தை கேட்டுனே உட்கார்ந்து இது நடக்கும் எப்பங்க நடக்கும்? நான் மாறாம என் வாழ்க்கையில ஒண்ணும் நடக்காது. I want to finish this verse. இந்த புது வருஷத்துல கர்த்தர் புதிய காரியத்தை செய்வார். கொலோசியர் புத்தகம் 3வது அதிகாரம் 2வது வசனம், 3rd chapter 2 verse 2. பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். இந்த வருஷம் தயவு செய்துங்க, ஐயோ இது வரலையே அது வரலையே, கார் வாங்க முடியல, வீடு வாங்க முடியல, பங்களா வாங்க முடியல, இதெல்லாம் பார்த்துனே இருந்தா டப்புன்னு போயிடுவோம். Especially this year, change your thoughts. கீழானவைகளை நாடாமல் மேலானவைகளை நாடுங்க. Change your focus in 2021, and I tell you,
2021 மட்டும் இல்ல, இனிமேல் வரப்போகிற எல்லா வருஷமே உங்களுக்கு பெஸ்ட் வருஷமா இருக்க போகுது. ஹalleluya. நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்களேன். The Lord is going to make everything new provided I make a change in myself. இங்க மாறாம ஒண்ணுமே மாற போறது கிடையாது. Nothing is going to change. Nobody can go back and start a new beginning, but anyone can start today and make a new ending. How is it? This is not mine. Google தான். First சொன்ன பாயிண்ட் என்ன? Nobody can go back and start a new beginning, but anyone can start today and make a new ending. I want to tell you, இவ்வளோ நாள் எது நடந்தாலும் போறாங்க, we can't go back and change all of that. திருப்பி ஒரு சான்ஸ் கொடுத்தா கூட நம்ம 2020 நான் கொரோனாவை போய் ஃபைட் பண்றேன்னா கூட 2020 திருப்பி போனது முடிஞ்சு போச்சு. ஓவர். 2020 is over. But you know what? I can start new today and make a better ending this year. Hallelujah. போன வருஷம் முடிஞ்சதை விட இந்த வருஷத்தை நான் இன்னும் பெட்டரா முடிக்கலாம், because it's going to be a new me. Amen. Hallelujah. நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்களேன். I want to tell you, I want to read this one more time for you guys. The new year cannot make a difference in your life. The new you can make a difference to the new year. கர்த்தர் எல்லாத்தையும் புதுசா மாத்த போறாரு, எல்லாம் பண்ணுவாரு. ஆனா தயவு செய்து have some new faith, have new speech, have a new character, have some new hope. Amen.